லியோ பள்ளி நூலகத்தில் ஒரு பழைய புத்தகத்தை திறக்கும்போது அதில் ஒளிரும் ஒரு வரைபடம் அவனை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. அவனது கைகளை தொட்டவுடன் அந்த வரைபடம் மாயாஜாலமாக ஒரு சுழலும் வாயிலை உருவாக்கியது. அவன் தயக்கமின்றி அந்த வாயிலுக்குள் குதித்து வானத்தில் மிதக்கும் தீவுகளால் சூழப்பட்ட புதிய உலகிற்கு பயணம் செய்தான். அங்கே அவனை ஒரு நட்பான பறக்கும் ரோபோட் வரவேற்றது. அது அவனுக்கு வழிகாட்ட தயார் இருந்தது. அவர்கள் ஒரு மேகக் கடலை கடந்தது போல ஒரு முறிந்து கொண்டிருக்கும் வான பாலத்தை கடக்க நேர்ந்தது. லியோ தைரியத்துடன் முன்னேறினான். அதன் பிறகு அவன் ஒளிரும் நீல ரத்தினங்களால் ஒளிரும் ஒரு மறைந்த குகையை கண்டுபிடித்தான். அங்கே அவன் கதை புத்தகங்களில் மட்டும் படித்திருந்த வானகல் ரத்தினத்தை உண்மையில் கண்டான். அந்த ரத்தினத்தின் சக்தியால் லியோ ஒரு புதிய வாயிலை கிளப்பி தாயகமாக திரும்பும் வாய்ப்பை பெற்றான். அவன் நூலகத்துக்கு திரும்பியதும் அந்த வரைபடம் மெதுவாக மறைந்து போனது. ஆனால் லியோவின் முகத்தில் ஒரு நம்பிக்கையூட்டும் புன்னகை உண்டாயிற்று. பின்னர் அவன் தன் அறையில் அமர்ந்து அந்த வான உலகத்தையும் ரோபோட்டையும் கூட தனது குறிப்பு புஸ்தகத்தில் வரைய ஆரம்பித்தான். அடுத்த சாகசத்துக்கான கனவுகளோடு.